நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கியூபிக் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா நமக்கு வருமானம், அது ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணால் நமக்கு வருமானம் கொடுக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு சன் டிவி விஜய் டிவியில் ஒரு ஆடு கொடுக்கும்போது ஒரு செகண்டுக்கு 1000 ரூபா வாங்குறாங்க. ஆனால் அங்கே வியூவர்ஸ் நம்ம எல்லாம் மாற்றுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக நம்ம அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் பார்க்கறதுனால இவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்கன்னு சொல்லி அங்கே ஆடு நம்மள்கிட்ட கலெக்ட் பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிலாம் வாங்கி நம்மளுக்கு ப்ராஃபிட் தராங்க. இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட்டு. எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள் நண்பர்களே. அவங்க சொல்கிறாங்க இதில் அமேசான், கூகுள் அண்டு அலிபாபா இந்த 3 பேரும் டைப் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து பாருங்கள் ப்ரொஃபஷனல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன், இவங்க இருக்காங்களோ இல்லையோ நமக்கு தேவையில்லை. லாஜிக் என்ன, அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்க்கும்போது அந்த அட்வர்டைஸிங் கம்பெனிக்காரன் கொடுக்குறான், அதன் மூலமாக நமக்கு வருமானம் வருது. அது எப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் நண்பர்களே. இது ஃப்ரீயாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். முதல் விஷயம், இதுக்கு எந்த டேட்டாவும் நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. ஒன்லி மெயில் ஐடி மட்டும் கொடுத்தா போதும். மெயிலில் இன்பாக்ஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நோர் பிளேன்னு ஒரு இது வரும், அதில் தான் இந்த கோடு இருக்கும், 6 டிஜிட் நம்பர் இருக்கும். அதை வச்சு நீங்கள் உள்ளே கொடுக்கணும். ரைட்டுங்களா? ரைட். அடுத்து $1, $10, $100 என்ன சார் அப்படின்னா அது நீங்கள் கொடுக்கணும் கட்டாயமே இல்லை. ஏர்ன் பண்ணி நம்ம டாப்அப் பண்ணால் போதும். அதன் மூலமாக என்ன கிடைக்கி அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, நம்ம ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது நமக்கு டெய்லி ஒரு ஆடு வருது. வாரத்துக்கு 7 நாள் 7 ஆடு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா $10 நம்ம இந்தியன் மதிப்புக்கு 850லேருந்து 900 ரூபா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்தது இல்லை சார் எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். அப்போ வாரத்துக்கு நமக்கு $10னா மாதத்துக்கு $40 கணக்கு பண்ணி பார்த்தா 3000லேருந்து 3500 ரூபா நமக்கு கிடைக்கும். இது மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம். இல்லை சார் நான் $1 டாப்அப் பண்ணுறேன். $1 இந்தியன் மதிப்புக்கு 85லேருந்து 90 ரூபா பண்ணும்போது என்ன நடக்கும்னா 2 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ என்னென்ன நண்பர்களே, வாரத்துக்கு நமக்கு $20 கிடைக்கும். ஏன்னா ஒரு ஆடு 7 நாள் பார்த்தா $10 இல்லையா? இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ $20 நமக்கு கிடைக்கி மாதத்துக்கு $80 கிடைக்கும். இதுவும் மாதத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்க முடியுமா சார்னா இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. $1 நீங்கள் கையிலேருந்து கொடுத்ததுனால அப்போ வாரத்துக்கு $20 முச்சில் மினிமம் $10 நீங்கள் டெய்லி நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஓகேங்களா? அது ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ரைட். அடுத்தது ஏர்ன் பண்ணி நீங்கள் வாரம் $20 எடுக்கும்போது அதில் ஒரு $10 அப்படியே டாப்அப் பண்ணலாம் இல்லையா? பண்ணும்போது உங்களுக்கு 5 ஆடு வருது. வாரத்துக்கு $50, மாதம் $200. இதுவும் நீங்கள் டெய்லி நீங்கள் எடுத்துக்கிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா $100 நீங்கள் எடுத்து டாப்அப் பண்ணும்போது 10 ஆடு மாதத்துக்கு $400. இதுவும் நீங்கள் டெய்லியோ வாரத்துக்கு ஒருக்கோ நீங்கள் எடுத்துக்கிடலாம். நல்லா பாருங்கள் நண்பர்களே, இது வந்து நம்ம ஜாயின் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணக்கூடியது. நல்லா இருக்குது, ஃப்ரீ தானே அப்படின்னு நிறைய நண்பர்களுக்கு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் எப்படி வாரத்துக்கு $40 வாரத்துக்கு $50 நீங்கள் ஏர்ன் பண்ணீங்களோ அதே மாதிரி அவங்களும் ஏர்ன் பண்ணும்போது 100% அவங்க ஏர்ன் பண்ணதில் அப்படியே நமக்கு கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளோ ஆடு பார்த்து ஏர்ன் பண்ணுறாங்களோ அப்படியே நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. இது எப்படி சாத்தியங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இந்த ப்ராஜெக்டில் இல்லை நண்பர்களே. உள்ளே நீங்கள் பாருங்கள், நிறைய வீடியோஸ் உங்கள் நண்பர்கிட்ட கேளுங்க, கொடுப்பாங்க. நம்ம என்னென்ன உண்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் புக் பண்ணிக்கலாம். எல்லாமே சலுகை ரேட்டில் நமக்கு கிடைக்குது. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள ப்ராஜெக்ட்டுங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எல்லா கண்ட்ரி மக்களும் உள்ளே இருக்காங்குது. ஒவ்வொரு கண்ட்ரியில் உள்ள ஒவ்வொரு மொழியிலையும் இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வரும். அதை நீங்கள் பார்த்துக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ 3ஆவது ஸ்டெப் என்னென்னா, நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்போது நம்ம நிறைய ஏர்ன் பண்ணலாம். இதுதான் இந்த ப்ராஜெக்ட். சரி சார், நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் $1 நான் சொன்னேன் இல்லையா, டாப்அப் பண்ணி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 5%லேருந்து 15% வரை கிடைக்கும். அது என்ன சார் அப்படின்னா நண்பர்களே பாருங்கள், இதில் நீங்கள் நம்ம 10 பேராக தெரியும், எத்தனை நண்பர்கள்னாலும் நம்ம கொடுக்கலாம். அப்படி நீங்கள் முதல் நண்பர்கள் கொடுக்கும்போது அந்த நபர் ஏங்கிறவர் அவருக்கு எவ்வளோ நண்பர்கள் தெரியும், அதன் மூலமாக அவர் 300 பேரை 400 பேரை அவர் டீமாக கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்க. அதன் மூலமாக அவர் அந்த டீம் மூலமாக இன்றைக்கி ஒரு $50 ஏர்ன் பண்ணுறாருன்னா அதில் நீங்கள் $1 பேக்கேஜில் இருந்தால் 6% மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். 2வது நபர்கிட்ட 7 கிடைக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா 10வது நபர்கிட்ட 15% கிடைக்கும். இப்படி 11வது நபர் எத்தனை பேர் போட்டாலும் 15% கிடைக்கும். இதுதான் இதனுடைய தாற்பயம். அப்போ $1 இருந்தால் 5லேருந்து 15% கிடைக்கும். அதிகமாக வேணும்னா $10 பண்ணால் மினிமம் 12லேருந்து 30% கிடைக்கும். அடுத்தது $100 டாப்அப் பண்ணால் 15 பாருங்கள் 18லேருந்து நமக்கு 50% வரை நமக்கு கிடைக்கும். இதுதான் இதனுடைய
லெவல், இது யூனி லெவல். 1000 1,00,000 வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. உங்கள் டைரக்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ டீம் மூலமாக அதில் தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும் நண்பர்களே. இதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதில் டூப்ளிகேஷனுங்கிறது ஈஸியாக நடக்கும். ஏன்னா ஃப்ரீ தான். ஒரு 10 பேரை கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. 10 பேரும் ஆளுக்கு 10 கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. அப்படி பார்க்கும்போது 7வது லெவலில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் நண்பர்களே. ஒவ்வொருத்தரும் நமக்காக பண்ணலை, அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்காக அவங்க நண்பர்களை கொடுத்தா அவங்களுக்கு தான் 100% கிடைக்கும். நமக்கு அந்த டீம் மூலமாக அந்த லெவல் நம்ம என்ன லெவலில் இருக்குமோ அது கிடைக்கும். இது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்போ ஈஸியாக பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் நடக்கும் நண்பர்களே. ஸோ அருமையான ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் இணைஞ்சு பரிவிடும்போது எல்லாருமே இதில் ஏர்ன் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீ தான். எந்த ஒரு டேட்டாவும் நீங்கள் கொடுக்கல. திருப்பி நான் சொல்கிறேன், நிறைய நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. 10ஓட 11 நினைக்காதீங்க. வாய்ப்புகள் வருது நம்ம கையில் இல்லை, அது இறைவனுடைய கையில். எப்போ நம்ம லைஃப் லிஃப்ட் ஆகும்னு அவன் தான் முடிவு பண்ணுவான். ஸோ அற்புதமான ஒரு வாய்ப்பு நண்பர்களே. 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதுக்குள்ள நீங்கள் உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். நிறைய விஷயங்கள் உள்ளே ஆட் ஆகிட்டே இருக்குது. ஒன்றையும் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வர எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் உள்ளே இருக்குது. பாருங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.